இன்றைய மெய்ப்பொருள் காண்பதறிவு நிகழ்ச்சியில் அச்சு ஊடகங்களில் வந்துள்ள செய்திகளின் பின்புலத்தை ஆராய்வோம் வாருங்கள். சானியா மிர்சா ஜோடிக்கு தங்கப்பதக்கம். என்னங்க இது? ஆசிய விளையாட்டுக்கு போனாங்க. டென்னிஸ் வட்டு எறிதலில் இந்தியாவுக்கு தங்கம். பயங்கரமான நல்ல செய்தியா இருக்குதே. அதாவது இந்த இந்திய வட்டு எறிதல் நீங்களே, அதுல வீராங்கனை சீமா பூனியாவா அவங்களும் தங்கம் என்று அசத்தலாம். சானியா மிர்சா ஏற்கனவே ஹைதராபாத்தில் இருந்து பாகிஸ்தானை சேர்ந்த ஒருவரை திருமணம் செய்ததற்காக குண்டக்க மண்டக்க பாசக ஆட்களால முத்திரை குத்தப்பட்டு, ஐயா இவர் பாகிஸ்தானுடைய எதிரி நாடு பாகிஸ்தானுடைய மருமகள் என்று சொல்லி அசிங்கப்படுத்தினாங்களே. தெலுங்கானா அரசாங்கம் நம்ம முதலமைச்சர் தெளிவாக சானியா மிர்சா தான் எங்களுடைய அம்பாசடர் தூதுவர் என்று சொன்னாரே, அந்த சானியா மிர்சாவை எப்படி நீங்க குட்டப்பாவாடை போட்டுட்டு ஆடலாம்? ஐயோ, டென்னிஸ் ஆடுறதுக்கு அதற்கான உடுப்பு தாயா போட முடியும்னா? கிடையாது கிடையாது, எங்களுக்கு பேர் இஸ்லாமிய பண்டமெண்டலிஸ்ட் எதிர்ப்போம்னு சொன்னாங்களே. அவங்க இந்தியாவை மேலும் மேலும் பெருமைப்பட வைத்து சானியா மிர்சா ஜோடிக்கு தங்கப்பதக்கம் என்பதாக நேற்று அந்த ஜோடி சக்கத் மைனானி சானியா மிர்சா ஜோடி என்பதாக, இவங்க குள்ளமா இருக்காரு, ஒரு உயரமா இருக்காரு, ஆனா இவங்க தான் கொடியை பிடிச்சுக்கிட்டு இந்திய கொடிய பாத்தீங்கன்னா 17வது ஆசிய விளையாட்டு போட்டி தென்கொரியாவில் நடக்குது. இந்த போட்டியில தான் சானியா மிர்சா ஜோடி தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சானியா மிர்சாவை பொறுத்த வரைக்கும் இது 3வது தங்கம். இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா 2006ல இதே போல தங்கம் வாங்கியிருக்காங்க. அப்புறம் 2010லயும் தங்கம் வாங்கியிருக்காங்க. இது இப்ப 3வது அவங்க வாங்குறாங்க. சானியா சீமாவுக்கு தங்கம், 2 பேருக்கு, 2 பெண்கள். ஆசிய விளையாட்டில் அபாரம். ஓஹோ, இந்த பெண்களுக்கு அபாரம் என்ன, அந்த பெண்மணிக்கு அபராதம் அப்படியா விஷயம் என்று சொன்னால், சானியா மைனேனிக்கு தங்கம், சீமா பூனியா சாதனை என்பதாக பெரிதாக எடுத்து போட்டு கலப்பு இரட்டையர் டென்னிஸ் என்று மெமோரபிள் டே ஃபார் சாக்கத் அண்ட் சானியா. இது நிச்சயமாக இந்திய துணைக்கண்டத்திற்கு நல்லதொரு பெயர் தான் என்று சொன்னால், நம்ம ஊர்ல அப்படின்னு போட்டாங்க. ஓ பன்னீர் செல்வம். ஓஹோ, அப்படி சுருக்கிட்டாங்க. தமிழக முதலமைச்சராக ஓ பன்னீர்செல்வம் பதவியேற்பு. ரீடைஸ் ஜெயா டீம். அப்படியே ஜெயலலிதாவினுடைய அமைச்சரவை குழுவை அப்படியே தக்க வச்சுக்கிட்டாராம். என்ன என்று சொன்னால், சாரோ வெய்ஸ் டவுன் ஸ்வேரிங் இன் என்று ஓ பன்னீர்செல்வம் அழுகிறார், கண்ணை துடைக்கிறார். அடுத்து நத்தம் விஸ்வநாதன் அழும் மூஞ்சியுடன் நிற்கிறார். அடுத்து வரிசையா பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்கம் அழ பார்க்கிறார். அப்படின்னு சொல்லும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அழுதே விட்டார் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொருத்தராக பார்த்தீங்கன்னா அமைச்சர்களும் வளர்மதியும் அழுகிறார். 30 அமைச்சர்களும் கண்கலங்க பதவியேற்றனர். அந்த முக்கூர் சுப்பிரமணியம் அழுதுகிட்டே இருந்தாராம். ஆனா இதையெல்லாம் அவங்க தலைவி அங்க பெங்களூரு அந்த சிறைச்சாலைக்குள்ள இருந்து பரபர அக்ரஹாரம் சிறைச்சாலைக்குள்ள இருந்து பாத்துக்கிட்டே இருக்காங்களாம். டிவியில பாத்துக்கிட்டே இருந்ததுக்காக அழுதாக நினைச்சிடக்கூடாது, இயல்பாகவே அழுதாக. ஏன்னா தமிழ்நாடு மக்கள் முழுக்க அப்படித்தான். OPS takes on all of Jaya's ministries, no change in cabinet portfolios என்பதாக ஒரு பக்கம் வந்தால், without Jayalalitha கேபினட் inexperience may be glaring. அனுபவமற்ற அந்த அமைச்சரவை மூஞ்சி கிழிஞ்சு போய் வெளியே தொங்கும்னு போடுதாவோ. கேன் த டியர்ஃபுல் OP ஸ்வெட் இட் அவுட் என்பதாக எடுத்த ஆங்கில ஏடுகள் போட்டால் 30 அமைச்சர்களும் கண்ணீர் மல்க பதவியேற்றனர். முதல்வர் பன்னீர் உட்பட 31 பேர். சரியா போச்சா? கவர்னர் மாளிகையில் விழா, முதல்வராக ஓ பன்னீர்செல்வம் பதவியேற்பு அப்படின்ற தகவலும் போட்டிருக்காங்க. கண் கலைஞர் நத்தம் விஸ்வநாதன், வைத்தியலிங்கம், எடப்பாடி பழனிசாமி, பி மோகன், வளர்மதி, பழனியப்பன், செல்லூர் ராஜு, ஆர் காமராஜ், தங்கமணி, செந்தில் பாலாஜி, SG சம்பத், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, வேலுமணி, சின்னையா, கோகுலேந்திரா, சுந்தரராஜ், செந்தூர் பாண்டியன், சண்முகநாதன், சுப்பிரமணியன், ஜெயபால், முக்கூர் சுப்பிரமணியன், உதயகுமார், ராஜேந்திர பாலாஜி, PV ரமணா, KC வீரமணி, ஆனந்தன், தோப்பு வெங்கடாச்சலம், பூனாட்சி, அப்துல் ரஹீம், விஜயபாஸ்கர் தமிழ்நாட்டின் புதிய அமைச்சரவையின் பட்டியல் வெளியீடு. ஜெயலலிதா கவனித்த இலாகாக்கள் ஓ பன்னீர்செல்வத்திடம் மாற்றம். மற்ற அமைச்சர்களுக்கும் இலாகா மாற்றப்படவில்லை. ஏற்கனவே அவங்கவுங்க எந்த இலாகாவை பார்த்தாங்களோ அதே இலாகாவில் தொடர்றாங்க.
ஆனா முதலமைச்சர் பன்னீர்செல்வத்திற்கு கி.வி. ரமணி வாழ்த்துல போட்டிருக்கு தொடர் விசுவாசத்திற்கு கட்சி தலைமை தந்த அங்கீகாரம் பரிசம். எப்படியோ கி.வி. ரமணி வாழ்த்திருக்காருன்னு வரும் பொழுது நமக்கு ஒரு மாதிரி புரியலன்னா, பன்னீர்செல்வம் ஜாயின் செலக்ட் கமிட்டி கிளப், அதாவது he is among the 5 who become prime minister more than once. அதாவது ஐயா பிரபலமான எம்.ஜி. ராமச்சந்திரன் மீண்டும் மீண்டும் முதலமைச்சர் வந்தார். ஐயா கலைஞர் மிக பிரபலமாக வந்து அரசியல் மேதையை காமிச்சவர் மீண்டும் மீண்டும் முதலமைச்சர் வந்தாங்க. ஐயா அதற்கப்புறம் மிக பிரபலமாக வந்து புயல் மாதிரி வந்த முதலமைச்சராக ஜெயலலிதா மீண்டும் மீண்டும் முதலமைச்சர் வந்தாங்க. ஐயா அப்போ ஒரு 6 மாசம் இருந்தாலும் இப்போ ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட் என்று இடையில் வந்து இடைவெளியை நிரப்ப வந்தாலும் 2வது முறை இல்ல நம்பர் படி. அப்ப 2வது முறை வரக்கூடியவங்க செலக்ட் கிளப் சொன்னா அதுல சேர்ந்துட்டாரியா பன்னீர், அதுல சேர்ந்துட்டாரியா என்று சொல்லும் பொழுதுதான் நம்ம பன்னீரை பற்றி நேத்து ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் குடும்ப கலை காட்சி ஊடகத்துல நகைச்சுவை பாருங்க மௌனமில்லன்னு எடுத்து போடுதாவோ. என்ன சொல்லுதாவனா, ஐயா அந்த அம்மா முதலமைச்சரா இருந்தாவோ, ஆமாம். அந்த அம்மா பேர்ல அம்மா தண்ணீர் கொண்டாந்தாவோ, ஆமாம். அம்மா உணவகம் கொண்டாந்தாங்க, ஆமாம். அம்மா மருந்தகம் கொண்டாந்தாங்க, ஆமாம். கடைசி அம்மா சிமெண்ட் வந்திருக்கு, ஆமாம். அம்மா உப்பு வந்திருக்கு. இந்த மாதிரி எல்லாம் வரும்போது அம்மா பேர்ல எல்லாம் வந்தாச்சு. அப்ப பன்னீர் வந்திருக்காருல்ல, அப்ப பன்னீர் பேர்ல வரணும்ல அப்படின்னு போட்டுட்டு பன்னீர் சோடா வந்திருக்குன்றத சொல்றாங்க. ஏற்கனவே இருக்குன்னு இருக்காங்க. அப்புறம் பன்னீர் மசாலா வந்திருக்குன்றதையும் ஏற்கனவே இருக்குன்ட்டா. இந்த மாதிரி பன்னீர் பேர்ல பன்னீர் 65 இருக்கும். இப்படியாக பன்னீர் பேர்ல ஏற்கனவே இருக்கியா இதெல்லாம் என்று போட்டுட்டாங்க. யார் நகைச்சுவையா போட்டாங்க என்றால் என்ன? இன்னொரு பக்கத்தில் என்ன வருதுன்னா, கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் ஜெயலலிதா ஜாமீன் மனு இன்று விசாரணை என்பதாக ஜாமீன் மனு தாக்கல் செய்தார். அங்கு ஓ பன்னீர்செல்வம் பெங்களூரு பயணம், அமைச்சர்களும் உடன் சென்றனர். நேற்று பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் போனாராம். ஓ பன்னீர்செல்வத்தை உள்ளுக்கு விடலையா, பெருசா எடுத்து தமிழ்நாட்டு முதலமைச்சரா பதவியேற்று போனாலும், நீங்க கிரீடம் ஏற்றி கொண்டு வந்தாலும், பழைய கிரீடத்தை இறக்கி வச்சவங்க அங்க சிறைக்குள்ள இருந்தாலும் நீங்க உள்ள போக விடலையேனா அது விடலையேன்னு போட்டுட்டாவளே. ஏன் விடல தெரியுமா? ஒரு மாலையில 6 மணிக்கு மேல போய் பார்த்தா யாரையுமே பார்க்க எப்படியா சிறை விதிகள்னு ஒண்ணு இருக்கையா. அதுல வந்து நீங்க என்ன தெரியுமா செய்வாவா, ஒவ்வொரு செல்லா இருக்குல்ல தனித்தனி அறை, அதுல ஒவ்வொன்றையும் வெளியே பூட்டிடுவாங்க. ஒரு தனித்தனி பூட்டுங்க, அந்த தனித்தனி பூட்டுக்கு தனித்தனி சாவிங்க. இப்படி தனித்தனியா போட்டாங்க. 2000 பேர் தான் அடைக்கலாமா அந்த பரபர அக்கரகாரத்துல. அந்த சிறைச்சாலையில 4000 பேர் அடைச்சு வச்சிருக்காவ. அது ஏற்கனவே வந்துட்டு அப்படி பரபர பூட்டுவாவ. சாயந்தரம் 6 மணிக்கு தான் பரபரன்னு பூட்டுவாவ. பூட்டி கொண்டாந்து அந்த சாவி கொத்த பூரா மொத்தமா எடுத்து கொண்டாந்து அந்த செயலர் முன்னால என்ன செய்வாங்க, சிறை அதிகாரி முன்னால அப்படியே ஒரு கட்டம் போட்டு இருக்கும். அதுக்குள்ள போய் அந்த சாவிகளை பூட்டி சாவியை மாட்டிடுவாவ. மாட்டி அதையும் மூடி பூட்டிடுவாவ. இப்படியாக பூட்டி போட்டாவையா. அதுக்கு பிறகு நீங்க என்னையா மனு போட, அவைய என்னையா வந்து பார்க்க, நீங்க என்னையா போய் பார்க்க முடியாதையா என்றுதான் சொல்லணும். இது விளங்குமா? சிறைக்கு போன முன்ன பின்ன சத்தா தானே சுடுகாடு தெரியும் மாதிரி செயலுக்கு போன தானே செயலை பத்தி தெரியும் என்பதை நாம சொல்ல வேண்டியிருக்கு. என்று சொன்னால் தீர்ப்பை எதிர்த்து ஜெயலலிதா மேல்முறையீடு, ஜாமீன் கோரியும் மனு தாக்கல். ஆமா, நேற்று மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. என்ன மனு தாக்கல் செஞ்ச உடனே இங்க என்ன தெரியுமா பேச்சு, மனு வந்து நம்பர் ஆகலையாமே, நம்பர் ஆகலண்டா லிஸ்ட்ல வராது, நீங்க அதுக்கு எண் போட்டு ஒத்துக்கொள்ளலண்டா பட்டியல்ல வராது, நாளைக்கு அதனால விவாதத்துக்கு வராது. பரபராவோ பற்றி பரப்பராவோ. இங்க நமக்கு கூட தொலைபேசியில 1 ஆளு 2 ஆளு சொல்லுதாவ. ஆனா உண்மை என்ன என்றால், அங்கு மனுக்கள், பிணை மனுக்கள் 835ஆம் எண் ஜெயலலிதாவுக்கு 837 838 இத்தனை எண்களும் பதிவாயிருக்குங்கோ. அதனால பரப்பாதீங்கோ, அறிவார்ந்த பரப்புதல் வேணாமுங்கோ, அப்படியெல்லாம் ஆலயம் நடத்த வேணாமுங்கோ என்று நாம சொல்ல வேண்டியிருக்கிறேன். இங்கே என்ன சொன்னா, அந்த மேல்முறையீடு மனுக்கள் என்னவெல்லாம் சொல்கின்றன என்று வரும்பொழுது, கர்நாடகா ஹைகோர்ட் டு ஹியர் ஜெயாஸ் பெயில் பிளீட் டுடே என்பதாக
இன்றுதான் அதை எடுத்துக்கொள்கிறார்கள் என்று வரும் பொழுது அந்த கச்சேரி சாலை நாளேடுதான் ரொம்ப தெளிவா தீர்ப்புக்கு தடை, ஜாமீன் கோரி ஜெயலலிதா 4 மனு தாக்கல். இவங்க எல்லாம் வக்கீல்கள்லாம் பெங்களூரு சேர்ந்த கர்நாடகாவை சேர்ந்த ஒரு 4 வக்கீல் போனோமாம அவியலை கூட்டியாந்து அவியலை போட சொல்லி அவிய போட்டு அதுக்கு பிறகு நம்ம தமிழ்நாட்டு வக்கீல் எல்லாம் கூட போயிட்டு நின்று டங்கர டங்கா அப்படின்னு நிப்பாங்களா? அதுல என்ன தீர்ப்புக்கு தடை விதிக்கணும்னு ஒரு மனுங்க, விதிக்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்யணும்னு இன்னொரு மனுங்க, அதே மாதிரி சொத்துக்களை அது விதிக்கப்பட்ட அந்த தண்டனை அதை ரத்து செய்யணும்ன்றது ஒரு உத்தரவு போடணும், திருப்பி தரணும். இன்னொரு மனு ஜாமீன்ல விடுதலை செய்யுங்கன்னு மனு. இந்த ஜாமீன்ல விடுதலை செய்யுங்க மனுவை பற்றி ஆங்கில ஏடுகள் என்ன போடுதாவனா, ஐயா முழுக்க முழுக்க உடல்நிலை சரியில்லை என்பதை அடிப்படையாக கொண்டு போட்டிருக்கு. அப்போ உடல்நிலை சரியில்லை என்பது ஏற்கனவே முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை பொறுத்தவரை நம்ம தான் முன்னாள் முதல்வருங்க. ஆனா அவங்க தொலைக்காட்சியில ரொம்ப தெளிவா ஒரு வார்த்தையை புதுசா தமிழக மக்கள் முதல்வர்னு போடாரு, மக்களின் முதல்வர். இது கொஞ்சம் நல்லா தானே இருக்கு. அப்ப நீங்க எப்படி முதல்வர் போடலாம், அவர் முதல்வர் பதவியில் இல்லாதது அப்படின்னு ஒரு துப்பாக்கூரை வச்சுக்கிட்டு ஒரு பொது நலவழைக்கு போட சொல்லிடுவாங்க நம்ம தலைவர். அப்படி துப்பாக்கூர் ஒருத்தர் இருக்காருக்குள்ள கடிது அவர் ஒரு பொது நலவழைக்கு போட்டுருவாரு. முதல்வர் இல்லாத வரை முதல்வர் என்று சொன்னதனால் அந்த தொலைக்காட்சி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், தொலைக்காட்சியை மடக்க வேண்டும், மூட வேண்டும், என்ன உடனே நான் அந்த தொலைக்காட்சி கிழிப்பேன் அப்படின்னு சொல்லி செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அதனாலதான் என்ன மக்களின் முதல்வர் இதை ஒண்ணுமே செய்ய முடியாது, நீங்க அழிக்க முடியாது, அப்புறம் கழிக்க முடியாது அப்படின்ட்டு அவங்க சொல்லுதாங்க. சரி ரைட்டு என்று சொன்னால் பெங்களூர் சென்ற சரத்குமார் ஜெயலலிதா சந்திக்க முடியாமல் திரும்பினார். அவர் தாமதமா போனாங்க ஐயா, அதனாலதான் ஐயா முடியல என்பதை நாம் சொன்னால் உள்ளபடியே அங்கு எப்படிப்பட்ட நிலையில் இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு என்பதை பற்றி ஒரு பக்கம் கடுமையான விமர்சனம். நேற்றெல்லாம் அவிய தொலைக்காட்சியில போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவிய போடும் பொழுது அத என்ன தேசிய மனித உரிமை ஆணையத்தில் புகார் பண்ணுவாமே, இது யாரு இப்படிப்பட்ட ஒரு ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுக்காவ? குடியரசு கட்சியோட ராம்தாஸ் அத்வாலே அணி அவங்க சார்பில் நேற்று கொடுத்திருக்காங்க. அதாவது ரிப்பப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்ற பெயரில், இந்திய குடியரசு கட்சி என்ற பெயரில் அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட கட்சி, அந்த நீல வண்ணத்தில் உள்ள கொடி, நடுவில் உள்ள சக்கரம், அந்த கொடி உள்ள அந்த கட்சி வெவ்வேறு பேரு தனித்தனியாக அம்பேத்கருடைய பேரன் ஒருவர் பிரகாஷ் அம்பேத்கர் என்ற பெயரில் அவர் ஒரு குடியரசு கட்சி வச்சிருக்காரு, இன்னொருத்தர் இன்னொரு குடியரசு கட்சி வச்சிருக்காரு. இதுல ராம்தாஸ் அத்வாலே என்ற அப்படியே அப்படி தாடியோட வருவார். இந்த கிருஷ்ணசாமி கூட எல்லாம் தமிழ்நாட்டில எல்லாம் முழக்கம் விடுவாரு என்ன ஆர்ப்பாட்டத்துக்கு மாநாட்டுக்கு. அந்த ராம்தாஸ் அத்வாலே இப்ப பாரதிய ஜனதா கட்சியில கூட்டணியில் இருக்காரு. அந்த அத்வாலே கட்சியினுடைய குடியரசு கட்சி பேர்ல இந்த தேசிய மனித உரிமை ஆணையத்தில் புகார் பண்ணுவாம ரொம்ப தெளிவா ஒவ்வொரு பாயிண்டையும் அவங்க ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அது என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா முதல் விஷயம் அவங்க இந்த தீர்ப்பு சொல்லக்கூடிய அந்த நாள் அதை தேர்ந்தெடுத்தது பெரிய மனித உரிமை மீறல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி? இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னோட அதாவது குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்டாலும் அவங்களுக்கு தனி மனித உரிமைன்றது தனியா இருக்கு. நீங்க ஒரு முடிவை சொல்லக்கூடிய நாள் அடுத்து அந்த குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்டவருக்கு மேல்முறையீடு செய்யறதுக்கோ இல்ல அடுத்த கட்டத்துக்கு அவங்க நடவடிக்கை கொண்டு போறதுக்கோ எந்த வாய்ப்பையும் கொடுக்காம குறிப்பா விடுமுறை நாள் வரும்போது நீங்க இதை கொண்டு வந்ததே முதல் தவறு அப்படின்றத அவங்க சுட்டி காட்டியிருக்காங்க. முதல் விஷயம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க இன்னொரு விஷயமா அவங்களோட அந்த தண்டனை விஷயத்தையும் அவங்க சொல்றாங்க. என்னத்த அதாவது ஏற்கனவே நம்ம நேற்று நம்ம பேசும்போது நிறைய சொல்லியிருக்கோம். உச்சநீதிமன்றம் அந்த அதிகபட்ச அபராதம் கூடவே கூடாதுன்னு அவங்க சொன்னதை இவங்க ஒரு சாதாரண ஒரு மாவட்ட அளவிலான ஒரு தீர்ப்பாயம் இந்த அளவுக்கு அதிகப்படியான தொகையை தண்டனையா விதிச்சது தவறு அப்படின்றதே அவங்க சொல்லியிருக்காங்க. ஓஹோ, இவ்வளவு தூரம் சொல்றாங்களே, உள்ளபடியே இதை யாரு சொல்றாங்கன்னு கேட்டா அவர் அபித் பக் உசைன் அப்படின்னு பேராமே. ஓ, இவங்க எல்லாம் மகாராஷ்டிராக்காரங்களா? புதுடெல்லியில உட்கார்ந்துகிட்டு இவர் அந்த குடியரசு கட்சியின் தேசிய துணைத் தலைவர் அபித் பக் உசைன் என்பவர் தான் கேஜி பாலகிருஷ்ணன் என்ற அழைக்கப்படுகின்ற முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசரான கேரளாவை சேர்ந்த தமிழ்நாட்டின் உயர்நீதிமன்றத்தில் நீதியரசராக இருந்துவிட்டு உச்சநீதிமன்றம் சென்ற அவர்கிட்ட போய் நேரடியா புகார் கடிதமா கொடுத்துட்டாங்க.
இது தலையிட்டு நீங்கள் இப்பொழுது மன்னிப்பு கொடுக்க வேண்டும், பொது மன்னிப்பு அந்த கோர்ட்டு கேட்டாங்க இவ்வளவு தப்பு பண்ணியதுனால, அதனால நீங்க தலையிட்டு ஜாமீன்ல விடுதலை செய்ய சொல்லுங்க. இது கொஞ்சம் வெயிட்டா இருக்குது. அதாவது நாட்டுல வெளியில இது வெயிட்டா இருக்கு. சட்டப்படி இது சரியோ தப்போ நமக்கு தெரியாதுங்க. ஆனாலும் இது நாட்டுல மக்கள் மத்தியிலேயே தேசிய மனித உரிமை ஆணையத்திலே கொடுத்து பண்றாங்கப்பா. கொடுத்த ஆளுவா மகாராஷ்டிராக்காருவா, அவ டெல்லியில கொடுத்திருக்காவா, தமிழே தெரியாத ஆளுவா, அவையிலே கொடுத்துட்டாவ. இது கொஞ்சம் பேரு தானே. இது மாதிரி தானே இந்த புதுச்சேரி மாநிலத்திலிருந்து கண்ணன் சொல்லி போட்டேன். அவர் யார்? அவரு நாடாளுமன்ற உறுப்பினரா? அவர் ராஜ்யசபா, அவர் ஒரு எம்பியா இருக்காரு. சரி, அவரு நேற்று தமிழக முன்னாள் முதல்வர் தான் உள்ள இருக்கிறத பத்தி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. சிறைக்குள்ள இருக்கிறவங்க எல்லாரும் கெட்டவங்களும் இல்ல, சிறைக்கு வெளியில இருக்கிற எல்லாரும் நல்லவங்களும் இல்ல. அதனால தேவைப்பட்டா போய் நான் அவங்கள போய் சந்திப்பேன் அப்படின்றதையும் சொல்லிட்டு, இந்த வழக்கு இதுதான் இறுதி தீர்ப்பு இல்ல, இத நிறைய மேல்முறையீடு அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இருக்கு அப்படின்றதையும் ரொம்ப இதுவா பேசியிருக்காரு. இது சினிமா பாட்டு மாதிரி இல்ல இருக்கு. என்ன தப்பு எல்லாம் தப்பு இல்ல, சரி எல்லாம் சரி இல்ல, தப்ப ஒருத்தர் சரியா செஞ்சா அது சரியா மாறிப்போ அத்தனை பேரும் உத்தமர் தானான்னு கேள்வி கேட்ட மாதிரி அது இன்னொருத்தர் கட்டுரையில கேட்கிற மாதிரி இருக்கு. ஆனால் conviction on moral grounds has become a fashion. High Court என்று ஒரு பக்கம் சொன்னாலும் a shady mix of power and wealth said judge என்று அந்த ஜான் மைக்கேல் குன்ஹா, நம்ம அவர் தரப்பையும் சொல்லணும் இல்ல, அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஐயா, huge accumulation of wealth is in a short span of 5 years is a telling example of how power would lead to concentration of unlawful wealth என்பதாக அவர் 5 ஆண்டுக்குள்ள சுருக்கமா இவ்வளவு தூரம் எடுத்திருக்காங்கடா. அது தப்பு தானே, அந்த தப்ப நான் தப்புன்னு சொன்னேன், அது தப்பா எப்படி நீங்க சொல்லுதியோ என்பது போல நல்லா தான் கேட்டிருக்காரு அவரும், நாம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ அந்த அரசு அதை எப்படி சொல்றாருன்னா, 100 கோடி அபராதம் விதித்தது சரியா தப்பான்னு சொல்லி விவாதம் பண்ணுதவெல்லாம் அவர் என்ன சொல்லுறாரு, ஐயா தீர்ப்பு வழங்குவதை என் பணி முடிஞ்சிருச்சு, ஆனாலும் கூட பாருங்க நீங்க விவாதம்னு வந்திருக்கு, முழு அதிகாரம் எனக்கு அதை கொடுக்க இருக்கு, மார்க்கெட் மதிப்பை கருத்துல கொண்டுதான் நான் இவ்வளவு பெரிய தொகையை வச்சேன், சும்மனாச்சுன்னு சொல்லல என்பதாக அவர் சொல்ல. இந்த அரசு வக்கீலா இருக்காரு பவானி சிங், அவர் அரசு வக்கீலாக மனச்சாட்சிப்படி என் கடமையை செஞ்சிருக்கேன், என்ன தப்பு சொல்லாதியோ என்பதாக அவர் சொல்லி, ஐயா கர்நாடக அரசுக்கே என் மேல நம்பிக்கை இல்லாம இந்த வழக்கில இருந்து என்ன நீக்கினாவோ வேதனை அடைஞ்சேன், இப்ப பாத்தியாளா நான் சொன்ன குற்றச்சாட்டு உண்மையாயிருச்சு, தீர்ப்பு வந்துட்டு, அதனால நான் சரிதானே, என்ன போய் குறை சொல்லிட்டேல என்று அவர் சொல்றாரு. அதனால அவிய பக்கம் அந்த வாதம் வைங்களேன் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் லாயர் பாடி ஸ்லாம்ஸ் வெரிடிக்டாமே நேற்று பால் கனகராஜன் தமிழ்நாட்டினுடைய சென்னையில் இருக்கின்ற அந்த வழக்கறிஞர் சங்கம் கூடி, உயர்நீதிமன்றமா, உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் கூடி ஐயையோ ஐயையோ தப்புத்தே, தேசிய மனித உரிமை ஆணையத்தில் ஆர்டிஐ வச்சது சரித்தே, அதே மாதிரி அந்த ராம்ஜெத் மாலினியா அவரு கொடுத்த கருத்து சரிதே, அந்த கருத்து தான் எங்க கருத்து, எங்க வக்கீல் சங்கம் முழு ஒத்துழைப்பு கொடுக்கும் என்ன அம்மாவுக்கு ஆதரவான்ட்டு. ஆமா, இவர் ஏற்கனவே ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சாருல்ல, அப்ப இதுல ஏதோ அரசியல் சாயல் மோதி இருக்க கேட்பாகல்ல ஜனங்க என்று சொன்னால், இத்தனை வில்லங்கங்களுக்கு மத்தியில் தான் ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்தில் upset supporters go on fast, conscious heads protest over Jaya jail term continues for third day. 2 days as more try to kill themselves. 30 பேர் இதுவரை இறந்திருக்காங்களாமேங்க. தொடர்ந்து போராட்டங்கள், அதாவது உண்ணாவிரதம், அற போராட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் நடந்துன்னு இருக்கு. நேற்று பாத்தீங்கன்னா சென்னையில எம்ஜிஆர் நினைவிடத்துல உண்ணாவிரதம், அது மட்டும் இல்லாம சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய புறநகர்ல பாத்தீங்கன்னா பல்வேறு இடங்கள்ல மக்களே தானாகவே, அதாவது அதிமுக கட்சி நடத்துறது ஒரு பக்கம் இருந்தாலும் தானாவே மக்களே அந்த அறப்போராட்டங்கள்ல இறங்கியிருக்காங்க. அத பார்ட்டி பிளான்ஸ் ப்ரொடெஸ்ட் என்பதாக என்ன வேரியஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் ஏடிஎம்கே அனௌன்ஸ்டு பிளான்ஸ் டு அஜிடேட் அகெயின்ஸ்ட் தி கன்விக்ஷன் ஆஃப் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா என்பதாக போட்டு, தி போலீஸ் அட்வைஸ் தி பப்ளிக் நாட் டு பேனிக் as personnel will be posted around the city என்பதாக ஒரு பக்கம் இப்படி சொல்லிட்டு என்னெல்லாம் சொல்றாங்க, ஸ்டேட் வைடு ப்ரொடெஸ்ட்
ஃபாஸ்ட் கேதர் ஸ்ட்ரீம் என்பதாக எல்லா இடத்திலும் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எம்ஜிஆர் சமாதி அருகே அதிமுகவின் உண்ணாவிரதம், என்ன தேமுதிக அதிருப்தி எம்எல்ஏக்களும் பங்கேற்பு, கருப்பு போட்டுக்கிட்டு வரிசையா. இது இல்லாம நீங்க சொன்னது போலவே பலியானவர்கள் எண்ணிக்கை 30 பேரும் இது வரைக்கும். நேற்று பாத்தீங்கன்னா நம்ம திருவொற்றியூர் கிட்ட திருச்சினாங்குப்பம் என்ற இடத்துல மீனவ மகளிருங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்து எம்எல்ஏ குப்பன் தலைமையில போய் கடல்ல இறங்கி இந்த முழங்கால் எம்எல்ஏ குப்பன் தலைமையில முதல்ல உண்ணாவிரதம் அப்படித்தான் சொன்னாங்க. பிறகு கடல்ல இறங்கி வந்து சமுத்திர தேவி எல்லாம் தலைமையில அவங்க வந்து பயங்கரமா அவங்களும் வந்து போராட்டத்தை நடத்தினாங்க அங்க. அப்படின்னா இன்னைக்கு வந்து ஜெயலலிதாவுக்கு ஆதரவு தெரிவித்து திரையுலகினர் என்று உண்ணாவிரதம், சினிமா காட்சிகள் ரத்து. ஒரு சினிமாக்காரங்க விடாமல்ல கொடுத்திருக்காவ. இவங்க எந்த கட்சியும் அதாவது அறப்போராட்டங்கள் நடத்துன்னு சொல்லல, இல்ல வேற யாரும் நிர்பந்தம் பண்ணல, தானாகவே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா திரையரங்குல 4 காட்சியும் ரத்து. ஓஹோ. ஆமா, இங்க மட்டும் இல்ல, இது ஏதோ அந்த திரையரங்குக்காரங்க இன்னைக்கு இருக்காங்க பட்டினி போராட்டத்துல, அதே மாதிரி விநியோகத்தர்கள் இருக்காங்க பட்டினி போராட்டத்துல சங்கம், அதே மாதிரி தென்னிந்திய தயாரிப்பாளர் சங்கம், அதாவது தமிழ்நாடு தயாரிப்பாளர் சங்கம், அதே மாதிரி இயக்குநர்கள் சங்கம், அதே மாதிரி நடிகர்கள் சங்கம், இப்படி எல்லாரும் சேர்ந்துகிட்டு இல்ல இன்னைக்கு பெரிய கூட்டமால சேப்பாக்கத்துல சேர்ந்துருவாங்க. மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஏதோ தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, புதுச்சேரியில இன்னைக்கு அதே அனைத்து திரையரங்குகளும் மூடப்படுது. 4 காட்சியும் அப்படி வந்த மக்களே இன்னைக்கு எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழகத்துல அனைத்து கடலோர மாவட்டங்கள்லயும் இன்னைக்கு மீனவ மக்களும் தானாவே வந்து எந்த தலைமையும் இல்ல, அவங்களாவே உண்ணாவிரத போராட்டங்கள் வரிசையா. திருவள்ளூர்ல வந்து அது என்ன என்டிஓ குப்பம், என்ன ஓடை குப்பம் என்ற ஓடை குப்பம், ஊரே கூடி என்ன கட்டுக்கு போட்டோம் அப்படின்னா கடலுக்கு போக கூடாது, மீன் பிடிக்க செல்லக்கூடாது. மீனவ மகளிர் வந்து மீன் வியாபாரத்துக்கு செல்லாம அந்த ஒட்டுமொத்த ஊர் மக்களே திறந்து வந்து அது மாதிரி ஐக்கிய பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்களே. வட சென்னையில கிட்டத்தட்ட ஒரு 18 மீனவர் கிராமங்களும் ஒருங்கிணைந்த ஒரு அமைப்பு. அவங்க வந்து நம்ம சென்னை மாவட்ட மீன்துறை உதவி இயக்குநர் அலுவலகம் முன்னால அவங்க ஒரு உண்ணாவிரத போராட்டம். அதே மாதிரி இந்த நொச்சிக்குப்பம் லைட் ஹவுஸ் பக்கத்துல நொச்சிக்குப்பம் மக்களும் மீனவர் இயக்கங்களும் ஒண்ணு சேர்ந்து அவங்க உண்ணாவிரத போராட்டம் நடத்துறாங்க. திருவான்மியூர் குப்பத்துல அந்த மீனவ மக்கள் வந்து நீங்க நடத்துறாங்க. ஒட்டுமொத்தமா கிராமமா சேர்ந்து பட்டினி போராட்டத்தை நடத்தி அம்மா விடுதலை பண்ணணும். மீனவ மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அதிகப்படியான நன்மைகளை வந்து செஞ்சிருக்காங்க. கச்சத்தீவு உரிமை விஷயமா இருக்கட்டும், மீனவ அதாவது எந்த நாட்டுல தமிழக மீனவர் பாதிக்கப்பட்டாலும், அது பக்கரைனா இருக்கட்டும், ஈரானா இருக்கட்டும், இல்லன்னா ஒடிசா புயல்ல பாதிக்கப்பட்ட மீனவர்கள் ஒவ்வொருத்தரையும் அக்கறையா பாதுகாத்து கொண்டு வந்தது. இது எல்லா சமூகமும் இப்படி சொல்லுது, மீனவர் மட்டும் இல்லாம தலித் சமூகம் சொல்லுதாவோ, அதே மாதிரி எங்களை வந்து தலித் கிறிஸ்டியனுக்கு மத்திய அரசு கொடுக்கலனால அங்கீகாரம் இவைய கொடுத்தாவோ ஊக்கத்தகைன்னு அவங்க சொல்லுதாவோ, விவசாயி சொல்லுதாவோ எங்களுக்கு தான் வழிவகை செஞ்சாவோன்னு அவங்க சொல்லுதாவோ, இப்படி எல்லாரும் சொல்லுதாவோ, ஈழத்தமிழர் முதற்கொண்டு கனடாவிலையும் யாழ்ப்பாணத்தையும் சொல்ற மாதிரி எல்லாம் இருக்கு. அமைதி போராட்டம், அறவழி போராட்டம் என்ன, அல்லது கருப்பு துணி கட்டி வாயில் போராட்டம், பட்டினி போராட்டம் என்பது எந்த அளவுக்கு போயிருச்சுன்னா, ஜெயலலிதா வெடிக்கும் வரை மாநிலம் முழுவதும் போராட்டம். சென்னை உண்ணாவிரத கூட்டத்தில் அதிமுக பேச்சு. இது எப்படின்னா இன்னைக்கு கூவம் ஓரத்தில் கொண்டு கொடுத்துட்டாரு மாநகராட்சி நம்ம இவர் கமிஷனர் யாருக்கு, நம்ம பஷீர் காக்கா தலைமையிலான இந்திய தேசிய லீக்கு. அதற்கு பிறகு வந்து ஒவ்வொரு மியான்கானுடைய முஸ்லீம் அமைப்பு, இப்படி முஸ்லீம் அமைப்புகளா 4-5 இருக்குல்ல, ஜவஹர்லி இருப்பாவ, அப்புறம் வந்து டவுட் இருப்பாவ, இவங்க எல்லாம் சேர்ந்து மட்டும் இல்லாம சமத்துவ கட்சி சொல்லி சரத்குமார் கட்சி, இப்படியாக எல்லா அதிமுக ஆதரவு கட்சிகள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு 10 கட்சிகள் சேர்ந்து இன்னைக்கு வந்து கூவ ஓரத்தில் கொடுத்துட்டாங்க. அங்க வந்து என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா, அது பெருமையா காயிதே மில்லத்து இவருடைய அந்த சமாதியில் உண்ணாவிரதம். ஆனால் உண்மை என்னவென்றால் கூவமோரத்தில் கொசு கடிக்க, நாத்தம் அடிக்க, வெளியே சொல்லாமல் பட்டினி போராட்டம் என்று சொல்லாம சொல்லி அதை கொடுத்து அழிச்சு விட்டாரு. வழக்கமா நம்ம கமிஷனர் அப்படித்தான். செங்கல்பட்டு மாவட்டம் நகராட்சியில் அதிமுக கவுன்சிலர் போராட்டம், ஜேவுக்கு ஆதரவாக தீர்மானம் நிறைவேற்ற வலியுறுத்தல். தீர்மானத்தையும் நிறைவேற்ற சொல்லியிருக்காங்க. ஆமா, சட்ட ஒழுங்கு நிலைமை புதுச்சேரியில் அதிமுக தொடர் போராட்டத்தினால ரங்கசாமி ஆலோசனையா அந்த அளவுக்கு அங்க பாத்தீங்கன்னா சென்னை மாநில கல்லூரி மாணவர்கள் அவங்களும் நடத்தியிருக்காங்க போராட்டம். சென்னை புறநகர்ல வந்து விடுதலை செய்ய கோரி ஜெயலலிதாவை அதிமுக உண்ணாவிரதம் என்றால் நம்ம கேள்வி எல்லாம் வாஸ் ஜெயா ஹியூமிலியேட்டட் பை கர்நாடகா காப்ஸ் இன் கோர்ட் என்பதாக. நீதிமன்றத்தில் கர்நாடகாவை சேர்ந்த காவலர்கள் ஜெயலலிதாவை இழிவுபடுத்தினார்களா
அசிங்கப்படுத்தினார்களா, அவமானப்படுத்தினார்களா என்று இந்த ஈக்காடு தாங்கல் வரும் ஆங்கிலேயடு தலைப்பு போட்டு கட்டம் போட்டு பெரிதாக அதற்கு தெளிவாக அங்க இருக்கக்கூடிய பெங்களூரு கிழக்கில் உள்ள அந்த இணை ஆணையரான சட்டம் ஒழுங்கை கவனிக்கக்கூடிய காவல்துறை ஆணையர், இட் இஸ் நாட் ட்ரூ, அது உண்மை அல்ல, நாங்கள் ஜெயலலிதாவை மிகவும் மோசமாக நடத்தினோம் என்பதோ, பெண் போலீசார் அதற்காக நியமிக்கப்பட்டவர்கள் அப்படி செய்தார்கள் என்றோ நாங்கள் எந்த ஒரு புகாரையும் வாங்கவில்லை. புகார் உங்களுக்கு இல்லாம இருக்கலாம் ஐயா, புகார் நாங்க சொல்லுதோம் அப்படின்னு 5 கிலோமீட்டர் தள்ளி பொதுமக்களை நிக்க வச்சுட்டாங்களா, அப்புறம் இவங்களை தேடி வந்து யாரும் புகார் கொடுக்குற விஷயமே என்னன்னா, இந்த அசோகன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு திருவாரூர்காரரு, இந்த தேவேந்திர சமூகத்திலிருந்து வந்தாலும் அவரை தூக்கி உடனடியா கட்சிக்கு வந்த உடனே சிறப்பு பிரதிநிதியா டெல்லி ஓட்டாங்க. அவர் உள்ள நுழைஞ்சிட்டாரு. உள்ள போய் சொன்னதெல்லாம் நேற்று சொன்னோமே, அப்படி சொல்லும் பொழுது அவரு மிருகத்தனமாக சிங்களரை விட கேவலமாக நடந்து கொண்டார்கள் என்று அந்த கர்நாடகத்தில் உள்ள காவலர்களை சொல்லும் பொழுது தீர்ப்பு கொடுத்த மறு நிமிடம் முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவை பிடிச்சு அந்த பெண் காவலர்கள், கன்னட பெண் காவலர்கள் தள்ளினார்களாம். இத பார்த்திருக்கார் ஐயா, சாட்சி இருக்கையா, புகார் போதுமா ஐயா என்று நாம கேட்டா அவர்கள் இழிவுபடுத்தும் அளவுக்கு ஏன் சிந்தனை போகிறது, அவர்கள் மனப்பான்மை போகிறது, சிரித்து மகிழ்ந்தார்களே ஏன், இதையெல்லாம் அசோகன் சொல்லுதாரே எப்படி என்று கேட்டால் உள்ளபடியே அவர்களுக்கு காவிரி நீர் என்ற பிரச்சனையில் செல்வி ஜெயலலிதா மேல் உள்ள கோபம், ஆத்திரம், அகங்காரம் வெளிப்பட்டுள்ளது என்பதை எப்படி மறக்க முடியும்? ஒட்டுமொத்த தமிழர்கள் மேல இருக்கக்கூடிய கோபம் அதுதான் உண்மையாக வெளிப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னா, இன்னொரு பக்கத்துல இந்த விஷயங்களுக்கெல்லாம் மீறி எதிராக கலைஞர் ஆட்சியில் இப்படி நடந்ததா? அங்கே எடியூரப்பா முதலமைச்சராக இருந்தார், உடனடியா எடியூரப்பா கலைஞர் அப்படி பேசினாங்க. அப்படி கூடி பேசிவிட்டு அதன் மூலமாக நீ நானு ஒண்ணு, தமிழ்நாட்டு மக்கள் வயில மண்ணு என்பதாக காவிரி நீர் வராவிட்டாலும் சர்வஞர் என்ற கவிஞர் சிலையாக இங்கே வந்தார், திருவள்ளுவர் என்ற கவிஞர் அங்கே இருந்தவர் திறக்கப்பட்டார், ஒக்கனேக்கலில் வந்து உள்ளே வந்து எடியூரப்பா பண்ணுவேன் என்றார், கலைஞர் பார்த்தார் என்பதாகலாம் இருக்க. அப்படி இல்லாம இந்த அம்மா கெசட்ல கொண்டாந்தா கோபம் வராதா? நியாயம்தானே? நம்ம யோசிச்சு பார்க்கணும். நீங்க ஏற்கனவே ஏன் கோபம் வருகிறது கர்நாடகாவில் உள்ளவர்களுக்கு? இதுதான் காரணம். அப்ப அந்த மக்கள் எல்லாம் தூண்டி விட்டது யார்? நீ வந்து காப்ஸ், குறைஞ்சபட்ச காவல்துறையிலாவது உண்மை நேர்மையாக சொல்லிக் கொடுக்க வேண்டாமா? இப்படி எல்லாம் நடந்து கொள்ளலாமா? அது விசாரணை குழு போட வேண்டுமா? அவர்களை நீங்கள் திருத்த வேண்டாமா என்பதையெல்லாம் கேட்கணும். என்ன தண்ணி கேட்டா கூட சிறையில விட காவிரி நீர் வந்துடும் சிரிக்காவோ என்பதெல்லாம் சொல்லுதாவல. உண்மையா இருந்தா தப்புங்கோ என்று சொல்லி நாம் இதற்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது என்று சொன்னால் என்ன, அருப்புக்கோட்டை அருகே காரியாப்பட்டியில் அரசு பேருந்து மீது வெடிகுண்டு வீச்சு அதிமுகவினர் வெறிச்செயல் என்பதாக திமுகவினுடைய ஏட்டிலே வண்ணத்தில் எடுத்து கடைசி பக்கத்திலே 10ஆம் பக்கத்தில் போட்டிருக்காரு தலைவர் கலைஞர். அதுதாங்க முக்கிய பாயிண்ட் என்றால், பஸ் பர்னிங் கேஸ் மேன் அண்ட் ஒய்ஃப் அரெஸ்டடாம, இது காஞ்சிபுரத்துல, அங்கேயும் கூட காரியாப்பட்டியிலையும் கைதாம. அப்ப அதிமுக கரையிலே கைது பண்ணுதா இல்ல காவல்துறை? அப்ப காவல்துறை சட்ட ஒழுங்கை சரியா தானே பாக்கு என்று நீங்க கேட்டக்கூடாது. ஏன்னா தலைவர் கலைஞர் தான் சரியா சொல்லுவாரு. அவர் சொல்லியிருக்காரு, தமிழகத்தில் வரலாறு காணாத சட்டம் ஒழுங்கு சீர்குலை, 3வது நாளாக அத்தியாவசிய பணிகள் முடக்கம், மக்கள் அமைதி இழந்து தவிப்பு, தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு நிலைமை குறித்த மத்திய அரசு விசாரணை, மத்திய உள்துறை அமைச்சர் தகவல் அப்படின்ட்டு ராஜ்நாத் சிங் கேட்டாராமே, அதை எடுத்து போட்டிருக்காரு. தமிழக சட்ட ஒழுங்கு பிரச்சனை குறித்து என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்க, தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் மற்றும் காவல்துறை டிஜிபியிடம் உள்துறை செயலாளர் விசாரணை நடத்திய நிலைமைகளை கேட்டறிந்து வருகிறார் அப்படின்னு தலைவர் கலைஞர் எடுத்து போட்டிருக்கிறாரு. இதையும் கவனிக்கணுங்கோனா கலைஞர் எடுத்து ஒருத்தர் கேள்வி கேட்டு விட்டார. அவர் யாரியா? நாஞ்சில் சம்பத் கேட்டிருக்காரு. யாருங்க? நாஞ்சில் சம்பத். அதான் என்ன கேட்கிறாரு? நாஞ்சில் சம்பத் வந்து கேட்டிருக்காரு. என்ன கேட்கிறாரு? கருணாநிதியின் சட்டவிரோத செயல்களுக்கு சுப்பிரமணிய சாமி வழக்கு தொடுத்தாரா? இப்ப தொடுத்தார. ஐயா நாஞ்சில் சம்பத் அவர்களே, ஒரு செய்தியை நீங்கள் மறந்து விட்டீர்களே. அங்கே தமிழ் இனத்தை அழித்து இன அழிப்பு போரை நடத்தி இந்தியாவுக்காகத்தான் நான் இன அழிப்பு போர் நடத்தினேன் என்று சொன்ன மஹிந்த ராஜபக்சே என்ற அந்த கொடியவன் என்று தமிழர்களால் உலகமெங்கும் வர்ணிக்கப்பட்டவர், அவர் தன்னுடைய ஆள் சூசாங்கியை இறக்கி விட்டார் என்றால் அவர் எப்படி பார்க்கிறாரு? நான் கலைஞருக்கு கடிதம் கொடுத்தேன், கலைஞர் 10 MP அனுப்பிச்சாரு.
கலைஞர் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நான் நிலம் கொடுத்தேன்லாம் பேச்சு வரலாம் தெரியாது. ஆனாலும் கூட நீங்கள் இந்த செல்வி ஜெயலலிதா ஆட்சிக்கு 3 வருஷம் ஆன பிறகு 5 முறை சட்டமன்றத்தை கூட்டி ஏகமனதா தீர்மானம் போட்டு இலங்கைக்கு எதிராக பொருளாதார தடை, இலங்கை ஈழ தமிழர்களுக்காக பொது வாக்கெடுப்பு, இலங்கையில் போர்க்குற்றம் செய்த ராஜபக்சேயை போர்க்குற்றவாளி என அறிவிக்க வேண்டும், இப்படி எல்லாம் தீர்மானம் போட்டாங்களே, அவங்களுக்கு எதிராக நான் செய்ய மாட்டேனா? அப்ப ராஜபக்சே என்ற நான் செய்ய மாட்டேனா? சூசாமி இறக்கி விட மாட்டேனா? சூசாமி அங்க கொடுப்பாரா, வழக்கு இங்க தானே கொடுப்பாரு என்று பின்னாலிருந்து ராஜபக்சே சும்மா இருப்பார். ஐயா யோசிக்கணும் என்றால் அதற்குத்தான் அதிமுக தலைமையிடம் இழப்பீடு வசூலிக்க வேண்டும், வன்முறையில் தனியார் பொது சொத்து சேதம் ராம்தாஸ் வலியுறுத்தல். அவர் ஏற்கனவே நடத்தின ஒரு போராட்டத்தில் இந்த மாதிரிதான் பல்வேறு பஸ்ஸுகளை உடைச்சாங்க. அப்ப தமிழக அரசு இதே போல நஷ்டஈடு வசூலிக்கணும்ன்றதுனால அதே இதை இப்போ அதிமுகவும் கொடுக்கணும். எங்களுக்கு வந்ததுனால உங்களுக்கு பந்த் தமிழகம் முழுவதும் இன்று நடத்த அதிமுக திட்டம், பல்வேறு சங்க வேலை நிறுத்த அறிவிப்பு அப்படின்னு போட்டு என்ன அண்ணா சாலை தமிழேடு பெருசா போட்டு மதுரை மாவட்ட வணிகர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் சங்க கூட்டமைப்பு 38 சங்கங்கள் ஒன்றிணைந்தது, தமிழ்நாடு உணவுப் பொருள் வியாபாரிகள் சங்கம், கடலூர் மாவட்ட தொழில் வர்த்தகர் சங்கம், விழுப்புரம் அனைத்து வியாபாரிகள் சங்கம் கூட்டமைப்பு, என்ன வரிசையா விசைப்படகு மீனவர் சங்கங்கள், இப்படி எல்லாரையும் போட்டு அவங்க ஒரு ரவுண்டு போட்டிருக்காங்களேனா மாணவர் போராட்டம் வலுக்கிறது என்று சொல்லும் பொழுது தெளிவாக தினத்தஞ்சியில் என்ற ஒரு தலையங்கம் எழுதி மேடும் பள்ளமும் இவருக்கு சகஜம் என்பதாக என்ன ஜெயலலிதாவை பற்றி எழுதும்பொழுது எத்தனையோ தலைவர்கள் உண்டு, ஆனால் வாழ்க்கை முழுதுமே மேடும் பள்ளமும் சகஜமாக வாழ்ந்தவர் என்றால் அது ஜெயலலிதா தான். குழந்தை பருவத்திலேயே செல்வத்தோடும் என்ன வசதி குறைநிலையும் 2 வாழ்க்கையும் வாழ்ந்தாராமே, அப்படின்லாம் எழுதியிருக்காவ. ரொம்ப அருமையான ஒரு தலையங்கத்தை. தாயார் சந்தியா திரைப்படத்துறையில் கொடிகட்டி பறந்த போது வாழ்க்கை சிறப்பா இருந்துச்சு. சர்ச்பார் கான்வென்ட் போகும்போது வசதி குறைந்த நிலையில இருந்துச்சு. அதற்கப்புறம் சட்டம் படிக்கணும்னு ஆசைப்பட்டாரு, குடும்ப நில காரணமா இல்ல. அதுக்கப்புறம் மேடும் பள்ளமும் விருப்பம் இல்லாமையே சினிமாவுக்கு வந்தாரு. சினிமால 16 வயதில் இருந்து அவர் ஆணாதிக்க சமூகங்களால் என்ன ஒடுக்கப்பட்டதும் சித்திரவதை செய்யப்பட்டதும் எழுதல என்று சொன்னால் அதையும் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு அதிலும் ஜொலித்தார். அரசியலில் ஈடுபட வேண்டும் என்று ஒருபோதும் அவர் நினைத்ததில்லை அப்படின்னு அதையும் போட்டு அதே போல அப்படி அரசியலும் தள்ளப்பட்டார் பொழுது 82ஆம் ஆண்டு எம்ஜிஆர் சத்துணவு திட்ட உயர்மட்ட குழு உறுப்பினராக்கினாரு. அதனாலதான் இன்னி வரை சத்துணவுல நல்ல போடுதாங்களோ என்றெல்லாம் கேட்டால் இப்படி வரிசையாக பட்டியல் போட்டு உயர்வாக எழுதி இதற்கெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் அரசியல் வாழ்க்கையில் சறுக்கல்கள் எதுவுமே நிரந்தரம் அல்ல, அதனால மீண்டும் வருவார் என்பதாக எடுத்து போட்டுட்டாங்களே. இவ்வளவு தூரம் பிரபலமாக போகக்கூடிய இந்த ஏடு என்ன பல லட்சம் பேர் மத்தியில் போகுமே ஐயா என்றால் அந்த ஏடு அதை விட படித்தவர்கள் மத்தியில் போகுங்க. அண்ணா சாலை ஆங்கில ஏடு பக்கத்திலேயே 3000 ஏக்கர்கள் என்ன பறிமுதலுக்காக குறிக்கப்பட்டுள்ளன என்று போட்டு, land held by 6 firms are found to be linked to ஜெயலலிதா என்று போட்டு பச்சையா இந்த சொத்து குவித்தல் என்பதை பற்றி அம்பலப்படுத்தி ராம்ராஜ் அக்ரோ மில்ஸ் லிமிடெட், சிக்னோரா பிசினஸ் என்டர்பிரைஸ், லெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் டெவலப்மெண்ட் பிரைவேட் லிமிடெட், ரிவர் பே அக்ரோ ப்ராடக்ட்ஸ் லிமிடெட், மியாடோ அக்ரோ ஃபார்ம்ஸ் பிரைவேட் லிமிடெட், இண்டோ டோஹா கெமிக்கல்ஸ் அண்ட் பார்மசூட்டிகல்ஸ் என்று பட்டியல் போட்டுட்டாங்களே. இவைய கையில் இருப்பதெல்லாம் இந்த கம்பெனி எல்லாம் போலி கம்பெனின்னு சொல்லி இவைய வீட்டு முகவரி இவைய கொடுத்து வேற ஒருத்தர் மர்ம மனிதர் பின்னால் இருந்து விளையாடிட்டாரா நிழல் என்ன மனிதர் என்ற விஷயம் நமக்கு தெரியாது சொல்லி போடுவோம். ஏன்னு கேட்டா கடைசி வரை பேரம் பேசுவதற்கு அவர் 6 ஆண்டா தலைவர் கலைஞருடைய நல்ல என்ன அனுமானத்தில் இருக்காரையா என்பது மட்டும் சொல்லுகிறார்கள். என்ன 53 crore நாட் அக்கௌண்டட் ஃபார், அதனாலதான் நாங்க இப்படி போட்டோம்னு அவர் சொல்லுதாரு என்று சொல்லும் பொழுது தாவண்ணா பாண்டிய ஒண்ணு நேற்று கேட்டுவிட்டாரு. ஒரு பெரிய பத்திரிகையாளர் கூட்டத்தை நடத்தி என்ன ஜெயலலிதா வழக்கில் தீர்ப்பு தமிழக கர்நாடக மக்களிடையே கசப்புணர்வை ஏற்படுத்தக்கூடாதாம். அது மட்டும் இல்லாம தமிழக கர்நாடக மக்களிடையே வெறுப்புணர்வை ஏற்படுத்தக்கூடாது. இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் தாப்பா பேட்டி. நமக்கு இது புரியவே இல்லை. என்னன்னா ஏற்படுத்தக்கூடாதுங்கிறது நியாயம்தான் ஐயா.
இந்திய ஒற்றுமை பாதுகாக்கப்படணும், நியாயம்தான் ஐயா. இந்திய இறையாண்மை பாதுகாக்கப்படணும், இடதுசாரிகள் தான் அதை சொல்லணும், நியாயம்தான் ஐயா. ஆனால் ஏற்கனவே அங்கே கர்நாடகத்தில் இருக்கின்ற, பெங்களூரில் இருக்கின்ற அந்த காவல்துறையினுடைய காவலர்கள் நடந்துகிட்டத அசோகம் வந்து நேரில் சொல்லுதாரு. அதுக்கு என்ன சொல்லுதியோ, இனவாதத்தை யார் தூண்டி விட்டாவோன்னு சொல்லுதியோ என்பதையும் கேட்கணும். அது மட்டும் இல்லாம நீங்கள் அண்ணா சாலை ஆங்கில ஏட்டில் முதல் பக்கத்திலேயே ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே நீங்கள் அதிகபட்ச பாதுகாப்பை இந்த கன்னடர்கள் இங்கே உள்ளவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று போட்டிருப்பது தூண்டி விடுவதற்காக போட்டாங்களா நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த ஏடு ராஜபக்சே எனக்கு வேண்டிய ஏடு, அதுல முன்னால் இருக்கிறவர் 2 எழுத்துக்காரர் எங்களுக்கு வேண்டியவர், நான் அவருக்கு விருது கொடுத்தேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பதனால இன்னைக்கு ராஜபக்சேயினுடைய ஒரு கழுத்துக்கு நெருக்கடி வந்து உலக சமூகமே போர்க்குற்ற விசாரணை நடத்தி கொண்டிருக்கும் நேரத்தில் இதையெல்லாம் கிளப்பி தமிழ்நாட்டுக்கு 7.5 கோடி மக்களை ஒட்டுமொத்தமா பிரதிநிதித்துவப்படுத்துவது இந்த முதலமைச்சர், புதுசா அந்த முதலமைச்சர் தானே, இவங்கதான் எனக்கு பகை நம்பர் 1 என்று ராஜபக்சே நினைப்பாரா இல்லையா? அதனால இப்படி தூண்டி விடுவாரா இல்லையா? அது அங்க அப்படி போச்சா இல்லையா என்ற கேள்விக்கு தாவண்ணா பாண்டிய என்ன சொல்லுதாரு நமக்கு தெரியாதா இல்லையா என்றால், எங்களுக்கு என்ன தண்டனை? குன்ஹாவை பத்தி கேட்காத ஒரு கட்டுரை. நம்முடைய தலைவர்கள் நம்மை சீரழித்தார்கள், நாம் அவர்களை சீரழித்தோம். ஓஹோ, அதாவது இதில் ஒழித்து மறைக்க ஒண்ணும் இல்ல. கட்சிங்க கோடி கோடியா எல்லா கட்சியும் சாப்பிட்டாவோ, மக்கள் சேவையை மட்டும் ஒரு வேலையா கொண்டவங்க அரசியல் தலைவங்க குடும்பம் நடத்த எங்க இருந்து காசு வந்துட்டு பணப்புழக்க பாதை உள்ளவங்க எல்லாம் எல்லா கட்சிக்காரங்களுக்கும் நல்லா தெரியும். ஒரு காமராஜரும் கக்கனும் நல்ல கண்ணும் என்ன உழன்றிருக்கிறார்கள். காமராஜர் கக்கன்கள் எடுபட்டார்கள், இன்னைக்கு நல்ல கண்ணுகள் தேவையற்றவர்கள் ஆகிவிட்டார்கள். அரசியல்வாதிகள் மட்டும்தான் இருக்கா, அவியலை திருப்பி திருப்பி கொண்டாட நாமக்கெல்லாம் என்ன தண்டனை குன்னா அவர்களே சொல்லுங்க என்று கேட்டுவிட்டாங்களே. இந்த இடத்துலதான் நீங்க பாட்டு பாட சொன்னீங்களே, நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர் தானா, நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர் தானா சொல்லுங்கள் என்ன அப்படிங்கிற பாட்டு யாவத்துக்கு வருது என்று சொன்னால் உள்ளபடியே என்ன இத்தனைக்கும் மத்தியில மோடி பிராமிஸ் டு யூஎஸ் இன்க் ஃபைண்ட்ஸ் மோர் டேக்கர்ஸ் என்பதாக நம்ம மோடி அங்க போனார் பாருங்க. பிரம்மாண்டமாக அதனுடைய விளைவுகள் வந்திருக்கிறது. இஸ்ரேலுடன் நெருங்கும் இந்தியா, அமெரிக்க இந்தியா இஸ்ரேல் கூட்டணி வலுவாக வேண்டுமாம் மோடி சொல்கிறார் என்று இடதுசாரிகள் கூட ஹவு மடிசன் டான்ஸ்டு டு மோடி பிளேலிஸ்ட் என்பதாக போடும் பொழுது நேற்று அந்த மடிசன் பூங்கா என்பதில் அந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் நரேந்திர மோடி பேசும் பொழுது, ஏற்ற இறக்கத்தோடு பேசும் பொழுது, ஹரஹர மோடி என்ற மக்கள் குரல் கொடுக்கும் பொழுது அந்த பேச்சாற்றல், அந்த இந்தியில் சரளமாக பேசுவது இந்திய துணைக்கண்டத்தில் அல்ல உலகத்தில் அங்கே அமெரிக்காவில் வாழும் இந்தியர்கள் மத்தியில் யாருமே இப்படி ஒரு பேச்சு பேசலையா. என்ன பேச்சு, என்ன பேச்சு அப்படின்னு எல்லாரும் பாராட்டுற மாதிரி ஈர்க்குதையா என்பதுதான் உண்மை. வண்ண வண்ண சட்டை போட்டு வந்து மோடி பேசுகிறார் என்று சொன்னால் அந்த பேச்சு இழுக்குது. இந்த பேச்சாற்றல் தான் 1967ஆம் ஆண்டு காங்கிரஸை வீழ்த்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் கொண்டு வந்துச்சு. ஏன்னா பேச்சு பேச்சு எங்கும் பேச்சு, போச்சு போச்சு நாடு கீழே போச்சு. இதுதானா அந்த நிலைமை? மட்டும் இல்லாம நரேந்திர மோடிக்கு அமெரிக்க பத்திரிகைகள் புகழாரமா. மோடிஸ் மாஸ்டர் கார்டு ஈசி விசாஸ் ஃபார் யூஎஸ் என்பதாக கண்ட்ரி தட் டினைடு ஹிம் விசா டு கெட் ஸ்மூத் என்ட்ரி என்பதாக எந்த நாடு நரேந்திர மோடிக்கு விசா கொடுக்க மாட்டேன் என்று மறுத்ததோ அந்த நாட்டில் இருக்கும் இந்தியர்கள் எப்பனாலும் நீங்க தானே இந்தியாவுக்கு வரலாம், வாழ்க்கை பூரா வரலாம். யாரு? PIO என்று சொல்லக்கூடிய பெர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் என்ற பட்டயத்தை பெற்றவர்கள் எல்லாம், சான்றிதழ் பெற்றவர்கள் எப்பனாலும் இந்தியாவுக்கு வரலாம் என்பதாகவும், மற்றவர்கள் இந்தியர்கள் அங்கே இருக்கும் அமெரிக்க இந்தியர்கள் இந்தியாவுக்கு வருந்தால் உடனடியாக எவ்வளவு மாதம்னாலும் இருக்கலாம் என்பதாகவும் அப்படியே திறந்து விட்டாருங்க. அதுதான் இதுதான் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்மையும் செய்துவிடல் என்ற நல்லதொரு குரலை மோடிக்கு எடுத்து சொன்னது யார்? அதை தானாகவே எடுத்துக்கொண்டது ஏன் என்றெல்லாம் கேட்டா, இஸ்ரேல் இந்தியா டு எக்ஸ்பேண்ட் டைஸ் வித் ஸ்கை அஸ் த லிமிட் என்று
வானம்தான் எல்லை எனும் அளவுக்கு இஸ்ரேலும் இந்தியாவும் ஒன்று சேர்ந்து செல்லும். இதுவரை நட்பு நாடாக இருந்த, அதிகமான உதவி செய்த, அந்த எண்ணெய் கிணறுகள் கொண்ட, எண்ணெய் வளம் கொண்ட இந்தியாவுக்கு உதவி செய்த அரபு நாடுகள் அவர்களை ஒத்த பாலஸ்தீனத்திற்கு மண்ணு இன்னா செய்தாரை உறுத்தல் அவர் நான் நன்மையன் செய்து விடல் என்று அவர் எதிரிக்கு நன்மையன் செய்து விடல் மோடி மாற்றி போட்டாரு. திருக்குறளை மாற்றி போட்டாரு. இந்தியில பேசுறதுனாலயா? மோடி பிளட்ஜஸ் ஸ்டேபிள் டாக்ஸ் பாலிசி டு யுஎஸ் பிசினஸ் என்று ஒரு பக்கம் சொன்னால், சிவசேனாவை சேர்ந்த மத்திய மந்திரி ராஜினாமா செய்கிறார்கள் வந்திருக்கு. பாஜகவுடன் முறிஞ்சதுனாலயா கூட்டணி? இப்ப சிவசேனா 18 எம்பி இருக்காவ, ஒரு மத்திய மந்திரி இருக்காரு. அந்த மத்திய மந்திரி ஆனந்த் கீத்தே மத்திய கனரக தொழில் மற்றும் பொதுத்துறை அமைச்சராக இருக்கிறார் இவரு. இவர் பாஜகவால இவங்க 2 பேரும் அந்த சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி பிரிஞ்சதுனால இதுக்கப்புறமும் மத்திய அமைச்சர்களை நீடிக்கிறது நல்லா இல்ல. அதனால இவர் மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய போறாரு. ராஜினாமா செய்ய போறாருன்னா பாஜக உடனேனால உத்தவ் தாக்கரே உத்தரவா? உத்தவ் தாக்கரே உத்தரவு கொடுத்தா ஆப்டர் உத்தவ் கிளைம் அத்வாலே ஆர்பிஐ மேஸ் விட்டா என்னன்னு கேட்டா, அந்த ஒரு முக்கியமான அர்ஜுன் டாங்லே என்ற அத்வாலே இருக்காரு, இந்திய குடியரசுக் கட்சியினுடைய அத்வாலே பிரிவு பாஜக கூட இருக்க, அதுல ஒரு தலைவர் அர்ஜுன் டாங்லே என்ன பண்ணிட்டாருன்னா, பிஜேபியுடன் உடைச்சுக்கிட்ட உடனே உத்தவ் ஆதரிச்சுட்டாங்க உத்தவ் தாக்கரே. இப்படி உத்தவ் தாக்கரே ஆதரிச்சா இவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு இன்னும் செய்தி வரல உத்தவ் தாக்கரே இருந்துங்கிறா கீத்து. ஆனா மோடி வரட்டு, அப்புறம் நான் அவர்கிட்ட ராஜினாமாவை கொடுக்க போனேன், மோடி வந்த அப்புறம் கொடுப்பாருன்னு உத்தவ் சொன்னாரா. உள்ளபடியே நமக்கு என்ன தெரியலன்னா, மோடி வரட்டும்னு காத்திருக்கிறது தமிழ்நாட்டில இருந்து இருக்காவா. ஐயா சிவகங்கை மாவட்டத்துல, ஐயா தேவகோட்டை பக்கத்துல, ஐயா ஊஞ்சன ராமசாமி சொல்லி போட்டு ஏற்கனவே 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த அறந்தாங்கில் உள்ள ஒரு கொலை கேஸ்ல 2 முறை ஆயுள் தண்டனை ஒருத்தருக்கு வந்தாலும், அப்புறம் 7 பேர் கொலையில எல்லாம் அவருக்கு தண்டனை இருந்தாலும், அவரை கூட்டிட்டு போய் மறுபடியும் மர்மநபர்னு நினைச்சது ஐயோ பின்னால் இருந்து செயல்படுவது ஹெச் ராஜா என்ற இதுல எதிர்த்தரப்பு எடுத்தவருக்கு கொண்டு போய் சொன்னோன்னே அவர் ராஜ்நாத் சிங் கூட்டு போய் அறிமுகப்படுத்திட்டாராம். மோடி வரட்டு வந்த பிறகு அடுத்த வாரம் உங்களை பாஜக முழுக்க சேர்த்துக்கிறதோம்னு சொன்னாங்களாம். எப்படி ஐயா இப்படி எல்லாம் சேர்த்தியோ என்று அங்க உள்ள ஜனங்க கேட்க வேண்டாம். இப்படித்தாங்க ஆர்டர் ஆன் ஃப்ரேமிங் சார்ஜஸ் எகென்ஸ்ட் ராஜா கனிமொழியான அக்டோபர் 20 என்று அக்டோபர் 20ஆம் தேதி ராஜா மீதும் கனிமொழி மீதும் சிபிஐ சீஃப் டிஃபென்ஸ் ஃபைலிங் செப்பரேட் அபிடவிட் என்று தனித்தனியா கொடுக்க போறாங்களாமே. இது ஒரு வில்லங்கம். உம்மன் சாண்டிக்கும் சிறை அச்சுதானந்தம் பேச்சு. அதாவது உம்மன் சாண்டி மேல ஏற்கனவே 2-3 வழக்கு இருக்கு. அவருக்கும் இதே மாதிரி தான் ஜெயலலிதா மாதிரி சிறை வரும்னு அச்சுதானந்தம். இறக்குமதி டைட்டானியம் தொழிற்சாலை, சூரிய மின் உற்பத்தி முறைகேடு, இந்த வழக்குல அவருக்கும் சிறை. ஆனா 26-11 ஹீரோஸ் ஒய்ஃப் டைஸ் ஆஃப் பிரெயின் ஹெமரேஜ் என்று போலீஸ் அதிகாரி ஹேமந்த் கார்கரே தான் அந்த இந்துத்துவ தீவிரவாதிகள் என்பதாக கண்டுபிடித்தார். அவரையும் என்ன ஜாக்கெட் போடாம சுட்டுக் கொண்டாவோ அவர் மனைவி அதை புத்தகமாக வெளியிட்ட அவர்கள் இறந்து விட்டார் என்ற செய்தி உள்ளபடியே மூளைச்சாவின் காரணமாக உடல் உறுப்புகளை தானம் செய்தென்றார். பீகார் சீஃப் மினிஸ்டர் கிளைம்ஸ் டெம்பிள் வாஸ் பியூரிஃபைட் ஆஃப்டர் ஹிஸ் விசிட். தலித்தின மக்கள் அவமதிப்பது போல் நான் சென்ற கோவிலை கழுவினார்கள் என்று பீகார் முதலமைச்சர் ஜீதன் ராம் மஞ்சி வேதனைப்பட்டார். குற்றவாளிகளுடனே கைது செய்திருக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் பேட்டி கொடுக்கிறார் என்று சொன்னால், ராம்விலாஸ் பாஸ்வான் எதிர்த்தரப்பு பாஜக பக்கம் இருக்கிறார், பீகாரில் இருந்து வருகிறார், தலித் மக்களுக்கு தலைமை தாங்கிய கட்சி வைத்திருக்கிறார். பீகாரில் நிதிஷ்குமார் கட்சிக்கு இப்படிப்பட்ட ஒருவரை முதலமைச்சராக ஜிதன் ராம் மஞ்சியை கொண்டு வந்திருக்கிறார், தலித் சமூகத்தை சேர்ந்தவர். அவர் போகும்பொழுது போயிட்டு வந்ததுக்காக கழுவுறாங்களே, இப்படித்தான் ஜெகஜீவன் ராமுக்கும் செஞ்சாவோ. அதனாலதான் நீங்க தூய்மைப்படுத்த முடியாது சாதி இருக்கக்கூடிய ஒரு நாட்டை என்றால், இல்ல நாங்க தூய்மையான இந்தியா பிரச்சாரத்தை தொடங்க போறோம் அக்டோபர் 2ஆம் தேதின்னு சொன்ன அந்த ரவிசங்கர் பிரசாத் அழுக்கு பிடிஞ்சு கிடக்குதுன்னு டெல்லி தபால் நிலையத்துக்கு போனாராம். ஐயோடு குமுறல் ஆனாராம். அதனால நாளை மெய்ப்பொருள் காண்பதில் சந்திப்போம். நன்றி.